மனைவிக்காக நான் கரடி புலி சிங்கம் இவற்றை எல்லாம் வேட்டையாடி பெரிய பெரிய மூட்டையா உள்ளார வச்சிருக்கிறதா. என்ன துணி மூட்டையா? ஓ கறி மூட்டை, கறி கறி. ஆமா. மன்னன் வருவானே பசியோடு படுத்து கிடப்பான். ஐயோ சோறு இல்லாத கொண்டாடி போச்சாமி. என்னடா இது? ஐயோ மன்னா என்னை ஆசையோட அழகிறான். எங்க சிலுக்கு பாட்டு புடுத்தது மன்னா? இல்ல சாமி, அது கொடுத்தாலும் புருஷன் பண்ணி ஆகணும். கதையா விட்டுட்டு போனியா? என்னைக்காக இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாய்? ஐயோ தேவி, என்ன கொஞ்சம் தூக்கி விடு. என்னடா எல்லாம் கிழிஞ்சிருக்கு தேவி. முன்னாடி ஆச்சு ஏங்க. ஐயோ ஏங்க, அது எப்பயுமே அறுவாலை சூடு போட்ட அப்படி பாடுறி அசாத்தி மூறி புருஷன் பின்னாடி பாடணும். இப்படி அழுது இருக்கிறாய் தேவி. துணி மூட்டையாட்டு இருந்தா இப்படி என்னமோ கசங்கி போயிருக்குது எல்லாம். தனிமையில குடிசையில விட்டு காணத்துக்கு போயிட்டியே, ஊருக்காரெல்லாம் விட்டுட்டு போல. ஏண்டி இப்படி அழுது கொண்டு இருக்கிறா? என்ன ஆச்சு? உன் துணி எல்லாம் ஒரு சங்கமம் வந்தா, துணி மட்டும் தான் கிழிஞ்சிருக்குதா? ஒரு சங்கமம் வந்தான், துக்கானுக்கு நெருப்பு கேட்டான். கொடுக்கதான் என்ன தூக்கி போட்டு அமுத்து அமுத்தி விட்டான். என்னடா என் மனைவி என்னமோ கற்பழிஞ்சிட்டாள். கற்பழிக்கல ஒன்னழிக்கிறீங்க. ஆளு அம்மத்தல பெட்டு கட்டல நினைச்சு பாத்து அந்த ஆளுக்கு ஆளு பார்த்து சாதாரண நினைச்சு கூடாதீங்க. அப்படியா? என் மனைவியை இப்பேற்பட்ட கோலத்துக்கு ஆளாகணும். யாரு? அதான் யாரு? ஏண்டி அவன் வரலாம் பாக்குறது நீங்க எப்படி இருந்த? ஏங்க என்ன அழகு பாத்தியா? சொல்றது கேளுங்க. அவனை போய் என்கிட்ட கூட்டிட்டு வா, நானும் அவனை அழுத்தணும். என்ன எப்படி அழுத்தினாரோ ஒரு வீடியோ தான் அதே மாதிரி நாங்க கூட்டிட்டு அழுத்துறோம். அப்படியா? ஒரு காதோலிதான் உன்னை எப்படி பலகாரம் செஞ்சானோ முடி நேரமா கூத்த முடிய. நான் இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை கறி கறிக்க குடல் எடுத்துட்டு போகணும். என் மனைவி அவன் பலகாரம் செஞ்சா அவனை விட மாட்டான். ஆமா, சீக்கிரமா பலகாரம் லட்சாமி பலாத்துக்காரங்க விட மாட்டேன். எங்க இருக்கு? போய் பார்த்து எந்த விஷயம் போயிட்டு வரலாம். நிறுத்து. ஜங்கும பையிலே என் மனைவியை கற்பழித்திருக்கிறாய். யார் உன் மனைவி? பாடா சகலப்பாடி. உன் மனைவியா? உன் மனைவி என் மனைவியா? இது அருகிலே இருக்கிறார் பார். ஓ ராஜா பேரண்ட கண்ணி. ஆமா. ஐயா நம்ம மாதாவ கண்டதுண்டே மறுவார்த்தை பேசவில்லை. ஐயா நம்ம மாதாவே தாயார கண்டதுண்டு தப்பி எதுவும் செய்யவில்லை. பெண் வார்த்தை கேட்க வேண்டாம் பேரண்ட ராஜனே. ஆனால கெட்டவர்கள் அங்கும் உண்டு இங்கும் உண்டு. ஆனா பெண்ணால கெட்டவர்கள், ஆனால கெட்டவர்கள் அங்குமில்லை இங்குமில்லை. பெண்ணால கெட்டவர்கள் கோடான கோடி. இந்திரன் கெட்டான் பெண்ணால, சந்திரன் கெட்டான் பெண்ணால, ராவணன் கெட்டான் பெண்ணால. அதனால் பெண்ணால கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெண்ணால கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெண் வார்த்தை கேட்க வேண்டாம். கேட்க கூடாதா? ஏண்டா ஜங்கும பையிலே, அடே மாற்றானுடைய மனைவி என்றும் என் மனைவியை பானபங்கம் செய்திருக்கிறாய். சுங்கானுக்கு நெருப்பு கேட்பவன் போல் நடித்து அவள் ஆடைய இருக்கிறாய். அரக்க குணத்திலே பிறந்து இரக்கமில்லாமல் போய்விட்டது. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அதனால் கையில எனக்கு ஆயுதத்தினால் மறைத்து விட்டு சிவபெருமானை காண போகின்றேன். ஐயா சாமி, நான் செய்த தவறுக்கு என் கணவர் உயிரை பறிக்கலாமா? அப்படியா? அதனால கொலைப்பாவம் செய்து விட்டு சிவபெருமானிடத்திலே சென்றால் வரம் கொடுக்க மாட்டா. ஓஹோ,
பாவம் செய்தனுக்கு சிவனிடத்தில் இடம் கிடையாது அதனால உன் கணவனை என் கணவனுக்கு உயிர் கொடுங்கள். அப்படி ஒரு ஐயா தர்மபிரபு கொஞ்சம் அப்படி நில்லு. வாடி. ஏய், அப்பயே அந்த ஜெகமன் சொன்னார், பொம்பளைய நம்பாதே. ஏன் ராசாத்தி கொஞ்சம் அப்படி நில்லு. பிறகு பேசிக்கொள்ளலாம். சரி, வாடி இருக்கிறது. ஏய், இரு ஒரு நிமிஷம். இரு. அப்பயே அவன் சொன்னான், பொம்பளை பேச்ச நம்பாத அப்படின்னு. நான் கேட்கல. நீதான் அந்த ஜங்கம பையில உட்காரி. அவ்வளவுதான் ஆசை. சரி மாமா, இப்பொழுது அவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம் வாங்க. உன்னெல்லாம் ஐயா, பின்னே சுவாமி, ஆனால் என் மனைவி செய்த தவறுக்கு நான் மிகவும் மன்னிப்பு கோருகின்றேன். சரி, ஏனென்றால் நீங்கள் கானகத்திலே இருந்து ராட்சச குணமுடைய இந்த பேரண்ட கண்ணி என் மேல் தான் ஆசை விட்டால் வழியே நான் அந்த பெண் மேல் ஆசைப்படவில்லை. என் மனைவியை தவிர நான் தாயாகத்தான் நினைப்பேன். சுவாமி, இப்போ எங்கு செல்கின்றேன்? சிவபெருமானை காண செல்கிறேன். சிவபெருமானை? ஆமா ஆண்டவனே, ஆனால் நாங்களும் அரக்க இனத்தை சேர்ந்தவர்கள். சரி, எங்களுக்கு மிருகங்களை அதிகம் எவ்வளவு உண்ட போதிலும் எங்களுக்கு பசி அடங்குவது கிடையாது. அதனால் எங்கள் பசி தீரும்படியும் எங்களுக்கென்று இவளை போலவே அழகிய ஒரு குழந்தை வேண்டும். ஏனென்றால் குரங்கினத்தில் பிறந்தது கூட தன் அங்கத்தில் தன் குட்டி எடுத்து செல்லுது. ஆமா, நான் எங்கள் குணம் இதோடு அழிந்து விடும் போது தெரிகிறது. எங்களுக்கும் ஆணோ பெண்ணோ குழந்தையா என்ன குழந்தை வரம் கேட்கிற. நான் சிவனை காண முடியாது. நீங்கள் சிவனை பார்க்க போறீங்க, குழந்தை வரம் வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. அப்படியே குழந்தை வரமோ பசி தீரும்படியாக வரம் வாங்கிட்டு வரேன். அப்படியானால் இந்த கானகத்திலே நான் சிவபெருமானை காண செல்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு இடுக்கம் என்றால் பேரண்ட ராட்சுதா என்று அழைத்தால் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். கூப்பிட்டா நான் அங்கேயே இருப்பேன். சரி, அப்படி அவனை சென்று வாருங்க. ஆனா கேளுங்க.